40 நாள் நோன்பு காலத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும்? 40 நாள் நோன்பு என்பது ஒரு சாதாரண நோன்பு இல்ல. அது ஒரு ஆவிக்குரிய பயணம், ஒரு மனந்திரும்பும் காலம், ஒரு தேவனுடன் நெருக்கமாகும் நேரம். போது அதிகாலை ஜெபம், அமைதியின் நேரம். அதிகாலை நேரம் உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும் நேரம். அந்த நேரம் தேவனின் சத்தம் தெளிவாக கேட்கும் நேரம். கர்த்தாவே, இன்று நான் உம்மை தேடுகிறேன். என் மனசை சுத்தமாக்குவேன். என் வாழ்க்கையையும் சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ளுவேன். அந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடன் பேசுங்கள். உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள். உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் நன்றியையும் சொல்லுங்கள். 40 நாள் ஜெபம் என்பது வேண்டுகோள் மட்டுமல்ல, அது உள்ளம் உடைந்த ஜெபம், மனந்திரும்பும் ஜெபம். கர்த்தாவே, நான் பல தவறுகள் செய்தேன். என் வார்த்தையால், என் எண்ணங்களால், என் செயல்களால். உண்மையா மனசுல இருந்து சொல்லுங்க. தேவன் மன்னிக்க காத்திருக்கிறார். 40 நாள் என்பது நம்மை நாம் சோதிக்கும் காலம். என் வாழ்க்கையில் என்ன மாற்ற வேண்டும்? எந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும்? எந்த கோபம், அகம்பாவம், கசப்பு போக வேண்டும்? 40 நாள் நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? 1. உடல் நோன்பு மட்டும் போதாது. சாப்பாடு குறைப்பது மட்டும் நோன்பு இல்ல. சண்டை விடாதது நோன்பு. கோபம் கட்டுப்படுத்துவது நோன்பு. தீய வார்த்தை பேசாதது நோன்பு. மற்றவரை மன்னிப்பது நோன்பு. உன் வயிறு மட்டும் காலியாக இருக்கக்கூடாது. உன் மனசும் சுத்தமாக இருக்கணும். ஏன் மறைவான நோன்பு? யாருக்கும் காட்டிக்கொள்ள வேண்டாம். நான் நோன்பு இருக்கேன் என்று அறிவிக்க வேண்டாம். தேவன் இரகசியத்தில் பார்க்கிறார். அவர் வெளியில் பலன் தருவார். தானம். 13ஆம் நாள் காலத்தில் பசியோட இருக்கிறவங்க நினைவில் வையுங்கள். உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். ஒரு பசியானவனுக்கு உணவு, ஒரு ஏழைக்கு துணி, ஒரு மனம் உடைந்தவருக்கு ஆறுதல். இதுதான் தேவன் விரும்பும் நோன்பு. இயேசுவை நினைவில் வைத்த நோன்பு. இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் நோன்பு இருந்தார். அவர் பசியையும் சோதனையையும் சந்தித்தார். ஆனால் அவர் தேவனின் வார்த்தையால் ஜெயித்தார். அவர் துன்பத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த 40 நாளை கழிக்க வேண்டும். இந்த 40 நாள் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த 40 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கும். உங்கள் ஜெபத்தை ஆழமாக்கும். உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும். இது ஒரு சுமை அல்ல, இது ஒரு ஆசீர்வாதம். இறுதி ஜெப வார்த்தைகள். ஆடியோ எண்டிங். கர்த்தாவே, இந்த 40 நாள் காலத்தில் என்னை சுத்திகரியும். என் இதயத்தை மாற்றும். உம்மை மேலும் மேலும் தேடுகிற ஆவியைத் தா. நடத்தும். ஆமென்.